சிம்ம ராசிக்காரர்கள் கண்ட சனி என்று சொல்லக்கூடிய கண்டக சனி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்துக்கு வருகிறார். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கிறச்சவே உங்கள் மீது பாசம் கொண்டவர்கள், உங்கள் துணை அல்லது துணைவியார், காதல் அமைப்பில் எல்லாவற்றிலும் நீங்களாகவே ஏதாவது ஒரு தகராறோ அல்லது மன வருத்தமோ, நீங்கள் ஏதோ உங்களை எல்லோரும் ஏமாத்துகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு போய் நல்ல உறவுகளிடம் தகராறு செய்து சிறிது வெளியில் போயிருப்பீர்கள். இப்பொழுது அஷ்டமத்தில் வருகிறார். குறிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள், கிட்டத்தட்ட 72 வயது வரை இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பதும், கால்களில் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், முதுகுத்தண்டோடும் கழிவுகள் தான் பெரிய சிக்கலாகிவிடும். படிக்கட்டுகளில் லேடிஸாக இருப்பவர்கள், பெண்கள் இந்த ஹீல்ஸ் போடுவது தயவுசெய்து வேண்டாம். ஃபோன்களில் மிக கவனமாக இருப்பதும், எஸ்கலேட்டரில் ஏறுகின்ற சமயத்தில் இறங்குகின்ற சமயத்தில் உங்கள் கவனத்தை திசை திருப்பி அந்த சாரி கீறி அதில் காலில் மாட்டிக்கொள்வதெல்லாம் ஏற்படலாம். வழுக்கலான இடங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காலாஸ்திரிக்கு செல்வது அற்புதமான அமைப்பு ஏற்படும். மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும். தேகாரைக்கும் உடற்பயிற்சி, மனம் விட்டு பார்த்து பேசிக்கொள்வது, தவறே இல்லை என்றாலும் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து அருள்வது, எல்லாரிடத்திலும் அரவணைத்து கொள்வது, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அவசரத்தனத்தை காட்டவே கூடாது. அவசரத்தனம் காட்டக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரும் கஷ்டங்களையும் பெரும் நஷ்டங்களையும் பாதிப்புகளையும் அடையக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் சிறிதளவுக்கு அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். சிம்மராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்ட வேண்டாம். உங்களுக்கு கடந்த காலம் வரைக்கும் யோசித்து பாருங்கள். இது நாள் வரை யார் உங்களுக்கு சந்தோஷங்களோ அல்லது உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களோ இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு இடைவெளி ஏற்பட்டிருந்தாலும் அந்த இடைவெளியை குறைத்து நீங்களாகவே போய் சரண்டராகி உங்களை பார்த்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அஷ்டமத்தில் உங்களுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு தேன் தடவிய வார்த்தைகளை பேசி ஏமாற்றியவர்கள் அம்போ என்று இருக்கிறதையும் பிடுங்கி விட்டு விடுவார்கள். கவனம்.